வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்னெல்லாம் நடக்க போகுது அடுத்த வாரங்களில் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இங்கே மீனா தான் டெக்கரேஷன் ஆர்டர் இருக்கக்கூடிய அந்த கல்யாண மண்டபத்தில் ரொம்ப சிறப்பாக பண்ணி முடிச்சிடுறாங்க. அதை பண்ணி முடிக்கிறதுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட எல்லாருமே கடன் வாங்கி வச்சுருக்குறாங்க. கிட்டத்தட்ட அந்த 2,00,000 பணத்துக்குள்ள வேலை. அது 1,50,000 கடன் வாங்கியிருக்கிறாங்க. 50,000 லாபம். 25,000 மட்டும்தான் அட்வான்ஸ் வாங்கியிருக்காங்க. அந்த அக்ரிமெண்ட் சிந்தாமணி ரொம்பவே உள்ளங்கமாக பண்ணி வச்சுருக்குறாங்க. எப்படி அப்படின்னா, இந்த வேலையை நான் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு கொடுத்துட்றேன், அது போக எனக்கு வர வேண்டிய பணத்தை, அட்வான்ஸை தாண்டி வர வேண்டிய பணத்தை இந்த மண்டபத்துக்கே நான் நன்கொடையாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அக்ரிமெண்ட்டில் சிந்தாமணி சொல்லி அந்த மேனேஜர் கையெழுத்து வாங்கியிருக்காங்க. மீனாவும் அதை ஃபுல் அண்ட் ஃபுல்லாக படிக்கலை. வேலையெல்லாம் முடிச்சுட்டு பணம் போய் கேட்கும்போது, என்னவா சூப்பராக முடிச்சிட்டிங்க, போய்ட்டு வாங்கம்மா அப்படிங்கிறாங்க. என்ன சார் சூப்பராக முடிச்சிருக்கீங்க, போய்ட்டு வாங்கன்னு சொல்கிறீங்க, கல்யாணம் முடிஞ்சிருச்சு, அவங்க உங்களுக்கெல்லாம் செட்டில்மெண்ட் பண்ணியிருப்பாங்க, எனக்கு தர வேண்டிய பணத்தை நீங்கள் தந்தீங்க அப்படின்னா கடன்காரங்கிட்ட எல்லாத்துக்குமே கொடுப்போம்ல அப்படிங்கிறாங்க. ஏம்மா நீங்கள் தான் மண்டபத்துக்கே நன்கொடை கொடுக்கணும்னு சொல்லி எழுதி கொடுத்துருக்கீங்களே அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் கொடுக்கலையே அப்படிங்கிறாங்க. இல்லை உங்களுக்கு ஆர்டர் கொடுக்க சொன்னதும் அந்த சிந்தாமணி தான். இந்த ஆர்டருக்கு உங்கள் கமிஷன் போக மீதியை மண்டபத்துக்கு கொடுக்கணும்னு சொல்லி அக்ரிமெண்ட் போட்டு தந்ததும் அந்த சிந்தாமணி தான். சிந்தாமணி தானே அவங்க பாசம், அவங்க தான் சொன்னாங்க. நான் தான் என்கிட்ட வேலை பார்த்த பொண்ணு தான் மீனாவை புதுசாக தொழில் பண்ண நான் தான் விட்டுருக்கேன் அப்படின்ட்டு சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. உடனே என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. பாருங்கம்மா, உங்களுக்கு சாட்சி கூட அவங்க போட்டிருக்காங்க, அவங்க ஐடி ப்ரூஃப் எல்லாம் இருக்கும் பாருங்கள், நான் உங்களுக்கு ஒரு காப்பி தரேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாங்க. இதை பார்த்துட்டு, சார் நான் சொல்லவே இல்லையே சார், நீங்கள் தான் சார் ஃபோன் பண்ணி என்னை கூப்பிட்டீங்க, ஆர்டர் கொடுத்தீங்க, எனக்கு 50,000 கமிஷன் வாங்கணும், 2,00,000 சொல்லியிருக்கேன், உங்களுக்கு 2,00,000 தருவோன்னு சொன்னீங்க, இப்போ என்ன சார் இப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா இப்போவும் அதான் சொல்கிறேன், நான் 50,000 கமிஷன் எடுத்தேன் தான், உனக்கு 25,000 அட்வான்ஸ் தந்தான் தான், அக்ரிமெண்ட்டில் அப்படி தானே இருக்குது, சிந்தாமணி அப்படி தானே கொடுத்தாங்க அப்படிங்கிறாங்க. சரி என்ன சார், நீங்கள் நான் கடன் வாங்கி இது பண்ணியிருக்கேன் சார், இதை நீங்கள் தரல அப்படின்னா சுத்தமாக என்னால் தொழிலே பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. ஏம்மா அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதனால் கிளம்பி போயிடுறாங்க மீனா, என்ன செய்யனே தெரியாமல். அப்போ சிந்தாமணி பின்னாடி வராங்க. ஐயோ நான் சொன்ன மாதிரியே பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க. என்னம்மா நீங்கள், அந்த பொண்ணு பாவமாக தெரியுது அப்படிங்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் உனக்கு பிடிக்க வேண்டியது எப்படி, இன்னும் அந்த தொழில் பக்கமே வரமாட்டா, எனக்கு அவள் ஒரு போட்டியாயா, நான் கோடிக்கணக்கில் சம்பாத்தியம் பண்ணி வச்சுருக்கேன், அவகிட்ட 1,00,000 1,50,000 செலவே அவளால் சமாளிக்க முடியாது, அதனால தான் இந்த மாதிரி பண்ணேன், இன்னும் இந்த தொழில் பக்கம் வரமாட்டா, சரி ரைட்டு, இந்த கல்யாண மண்டபத்தில் என்ன ஆர்டர் இருந்தாலும் எனக்கு தான் கொடுக்கப்படணும் அப்படிங்கிறாங்க. அவங்க தான் உங்களுக்கு போட்டியாக வந்தவங்க தான், இன்னும் சேம்படியாகிட்டீங்களா விடுங்க, இன்னும் உங்களுக்கு தான் வரும் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, நான் எல்லா மண்டபத்துக்கும் போயிட்டு போகிறேன்னு சொல்லி எல்லா மண்டபத்துக்குமே சொல்கிறாங்க. இந்த தொழிலில் மீனான்னு ஒருத்தி எனக்கு போட்டியாக இருந்தால் அவெல்லாம் இன்னும் வரமாட்டா, எல்லா தொழிலுமே என்கிட்ட தான் கொடுக்கணும் வைக்கணும்னு சொல்கிறாங்க. சரிம்மா பண்ணிடலாம், அவங்க வரலன்னா அவங்களுக்கு தான்ன்றாங்க. இங்கே சிந்தாமணிக்கு பயங்கர சந்தோஷம். இங்கே விஜயாவுக்கு கூப்பிட்டு, மாஸ்டர் ஒரு பார்ட்டி இருக்குது வந்துடுங்க அப்படிங்கிறாங்க. என்ன பார்ட்டி அப்படிங்கிறாங்க. வாங்க மாஸ்டர், நீங்கள் உங்களுக்கு தான் முக்கியமான பார்ட்டி வாங்க அப்படிங்கிறாங்க. உடனே சரி வாரேன் அப்படின்னு சொல்லி அங்கே பார்வதி கூப்பிட்டு போகிறாங்க. மாஸ்டர் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக சால்வெல்லாம் போத்துறாங்க. என்ன சால்வெல்லாம் போத்துறீங்க அப்படிங்கிறாங்க. வாங்க வீட்டில் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் விதமாக சாப்பாடு பொரித்து வச்சுருக்காங்க, எல்லாத்தையுமே கொடுக்குறாங்க. மாஸ்டர் இதில் எப்படிங்க ஒரு 5,00,000 இருக்குது அப்படிங்கிறாங்க. 5,00,000 அப்படிங்கிறாங்க. ஆமாம் மாஸ்டர், அந்த மீனா யார்கிட்ட கடன் வாங்கியிருக்கா, என்ன வாங்கியிருக்கா, அது முதற்கொண்டு என்கிட்ட சொன்னீங்க, அவள் இவ்வளோ கடன் வாங்கியிருக்கா, அவள் இந்த கடன்லேருந்து மீள முடியாதுன்னு தெரிஞ்சு தான் நான் அதுக்கு மேலே வேலையை பார்த்தேன். முன்னாடினா வேறு பிளான் போட்டு வச்சுருந்தேன். அதே என்னென்னா அப்படின்னா, அவளுக்கு டெக்கரேஷன் பண்ணதுக்கு பூவெலாம் போகும்போது அந்த வண்டி எப்படியாவது நம்ம ஆளை வச்சு தூக்கிட்டு போயிடணும், தூக்கிட்டு போயிட்டோன்னா அது தற்சமயத்துக்கு ஒன்றுமே பண்ண முடியாது, மண்டபத்துலேருந்து பயங்கர நெருக்கடி வரும், அதுக்கப்புறம் அவள் தொழிலே முடிஞ்சிடும்னு நினச்சேன். ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு சொல்லி கொடுத்த தகவல் தான் மிகப்பெரிய தகவலாக இருந்துச்சு. அவள் மீனா சக்தியை மீறி கடன் வாங்குறா, இந்த 1,50,000 அவளால் கட்ட முடியலைன்னா அவள் தொழிலே நிற்க முடியாது, நாளைக்கும் என்னாலும் அவள் என் வீட்டில் தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கணும், வேலைக்காரி மாதிரி அப்படின்னு நீங்கள் சொன்னீங்களே, அதை வச்சு தான் நான் பிளான் பண்ணேன். அக்ரிமெண்ட்டை ரெடி பண்ணி என்ன அதில் கொஞ்சம் திருத்தம் பண்ணி தான் பண்ணினேன் அப்படிங்கிறாங்க. புரியலம்மா அப்படிங்கிறாங்க. அந்த மீனா அந்த வேலையை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டா, அந்த பணம் அந்த மண்டபத்துக்கே போது மாதிரி பண்ணிட்டேன், அவளும் கடன்காரி ஆகிட்டா, கடன்காரங்க போகிறா அவளை துளைச்சி எடுப்பாங்க, வீட்டை விட்டு வெளியே வர முடியாது, சரியா, உங்கள் வீட்டிலே தான் அந்த மீனாக இருப்பா, இன்னுமே எனக்கு தொழில் போட்டியும் இல்லை, உங்களுக்கு ஒரு வேலைக்காரி, நிரந்தர வேலைக்காரியாக அவள் இருப்பா அப்படிங்கிறாங்க. சிந்தாமணியம்மா, நீங்கள் இந்த 5 லட்சம் தந்தீங்க,
5,00,000 விட எனக்கு வந்து நீங்கள் சொன்னது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. மாஸ்டர் அனுபவிங்க மாஸ்டர், அனுபவிங்க, நல்லா சாப்பிடுங்க, ரெஸ்ட் எடுங்க, நாளை கழிச்சு நான் உங்களை டூர் கூட்டிட்டு போகிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே எங்கே அப்படிங்கிறாங்க. நம்ம ஒரு 4, 5 நாள் டூர் போவோம் மாஸ்டர், ஊட்டி, கொடைக்கானல் அப்படின்னு போவோம். எல்லாமே என்னுடைய இது செலவு தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. 4 நாள் தானா அப்படிங்கிறாங்க. மாஸ்டர் 10 நாளாக கூட ஆக்கிரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம இமயமலை கூட போய்ட்டு வருவோம் அப்படிங்கிறாங்க. அப்படி செய்யுங்க, நாங்களாம் போனதில்லை அப்படிங்கிறாங்க. சிந்தாமணிகிட்ட சொல்லுதாங்க பார்வதி, ஏங்க இப்படி பண்ணணும், அந்த மீனா வந்து ரொம்ப நல்ல பிள்ளை, ரொம்ப கஷ்டப்பட்ட பொண்ணு, இந்த இடத்துக்கு வர்றதுக்கு அது அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கு, நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிறாங்க. உடனே இங்கே பாருங்கள் பார்வதி அம்மா, நம்ம வந்து சொல்லி பார்க்குறோம், கேட்கலன்னா அதுக்குள்ளே கூலியை கொடுத்தா தானே நடக்கும். நானும் அந்த மீனாட்ட பச்சை பிள்ளைக்கிட்ட சொல்லுத மாதிரி சொல்லி சொல்லி பார்க்குறேன். ஆனால் அந்த மீனா கேட்குற மாதிரி இல்லை. எனக்கும் திறமை இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அந்த பைக்கை தூக்கிட்டு சுற்றிட்டு இருக்கா. நான் காரில் லாந்துறேன், எத்தனை டெக்கரேஷன் பண்ணியிருப்பேன், எத்தனை வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன், எத்தனை ஆட்களை வச்சுருக்கேன். அவள் 4 பேரை வச்சுக்கிட்டு 4 பேர் தொழில் பண்ணிக்கிட்டு எனக்கு போட்டியாக வந்தால் நான் விடுவேனா அப்படிங்கிறாங்க. அப்படி சொல்லுங்கள் சிந்தாமணியம்மா. சரி நம்ம எப்போ டூருக்கு போகிறோம் அப்படிங்கிறாங்க. உடனே மாஸ்டர் உங்கள் நடன பள்ளிக்கு லீவ் விடுங்க, முதல்ல விட்டுட்டு சொல்லுங்கள், நம்ம கிளம்பலாம் அப்படிங்கிறாங்க. நான் இப்போமே லீவ் விட்றேன் அப்படிங்கிறாங்க. அப்போ நம்ம இப்போமே கிளம்பலாம், பார்வதியம்மா நீங்கள் வரீங்களா அப்படிங்கிறாங்க. நான் வரல, எனக்கு இவ்வளோ தூரம் வந்துட முடியாது அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, அவளுக்கு வயசாகிட்டல, விடுங்க நம்ம போகலாம், நான் வீட்டில் போய் இந்த பணத்தை பத்திரமா வச்சுட்டு நம்ம வந்து வெளியே போய்ட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வராங்க விஜயா அவசர அவசரமாக. ஏங்க நான் ஒரு 10 நாள் கழிச்சு தான் வருவேன் அப்படிங்கிறாங்க. 10 நாள் கழிச்சு தான் வருவீங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம் 10 நாள் கழிச்சு தான் வருவேன், ஏன்னா அவங்க வந்து டூருக்கு போகிறோம் அப்படிங்கிறாங்க. எங்கே டூருக்கு போகிறீங்க ஏது அப்படிங்க. என் ஃப்ரெண்டு கூப்பிட்டு போகிறா அவள் செலவில். பாரு விஜயா, பராசு வீட்டு கல்யாணம் இருக்குது, நீ அங்கே பார்த்துட்டு போனால் குடும்பத்தோடு போகும்போது கஷ்டப்படுவோம் அப்படிங்கிறேன். ஏங்க பராசு வீட்டு கல்யாணத்துக்காகலாம் நான் வந்து இன்னும் நிப்பாட்ட முடியாது. அது போக உங்கள் ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிட்டு உங்கள் வீட்டே 1,00,000 ஆட்டையை போட்டார், அவர் வீட்டு கல்யாணத்துக்கு நான் வரமாட்டேன் இருந்தாங்க கூட. இப்போ நான் வந்து ஆல் இண்டியா டூருக்கு போகிறேன், என்ன என் ஃப்ரெண்டோட போகிறேன், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அங்கே சிந்தாமணி வேலைக்கு எல்லோரும் ஆளாக ரெடி பண்ணுதாங்க. இந்த மாதிரி வேலை வந்துச்சுன்னா இந்த ஃபோனுக்கு தான் வரும், என்ன எல்லா மேனேஜரும் ஃபோன் அடிப்பாங்க, அதை அப்படியே எடுத்து செய்யுங்க அப்படிங்கிறாங்க. ஒரு 10 நாளைக்கு என்னை டிஸ்டர்ப் பண்ணாதாங்க, நான் ஃபோனே யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த ஃபோனை கொடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துக்கலாங்க அப்படிங்கிறாங்க. சிந்தாமணி தன்னுடைய காரில் டிரைவரோடு கூப்பிட்டுட்டு இவங்க அங்கே 10 நாள் சுற்றுறதுக்கு போயிருந்தாங்க. இங்கே முத்து ஒரு வாரத்துக்கு தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கோயிலுக்கும் வந்து அந்த ஃபாரின் கஸ்டமரை கொண்டு போகிறாங்க. முத்து வீட்டில் இல்லை. மீனா வந்து ரொம்பவே மனம் சங்கடப்பட்டுருக்காங்க. இந்த பணத்தை மீட்டதுக்கு என்ன செய்யணும்னு தெரில அப்படின்னு சொல்லி கதறாங்க. அப்போ சீதா சொல்கிறாங்க, ஏக்கா மண்டபத்துலேருந்து வேகனாத்தனாக்கா நம்ம கடனை நீங்கும், இவ்வளோ பேர்கிட்ட கடன் வாங்கியிருக்கேன், நம்ம சக்திக்கு இது மிகப்பெரிய பணம்லாக்கா, என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலையே அப்படிங்கிறாங்க. ஆமாம் சீதா, என்ன பண்ணனே தெரியல, அந்த மண்டபத்தில் அக்ரிமெண்ட்டில் இப்படி இருந்துச்சா, ஆனால் அதை பார்க்கும்போது திருத்தம் பண்ண மாதிரிலாம் இருக்குது அப்படிங்கிறாங்க. சரிக்கா இப்போ எதுவும் பேச முடியாதா அப்படிங்கிறாங்க. அவங்க தான் தெளிவாக சொல்கிறாங்களே, நீங்கள் தான் கையெழுத்து போட்டிருக்கீங்க, நான் எப்படி தர முடியும், மண்டபத்துக்கு நன்கொடையாக கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு ஒன்றும் புரியலை, எதையாவது பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறாங்க. அக்கா என்னக்கா பண்ண போகிற அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் பொறுத்துரு சீதா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி கால் பண்ணி வர சொல்கிறாங்க அவங்க அம்மா வீட்டுக்கு, மீனா அம்மா வீட்டுக்கு. உடனே என்னக்கா என்ன பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. ஸ்ருதி நீங்கள் தான் எனக்கு உதவி பண்ணணும். என்ன மீனா என்னாச்சு, வேலை செஞ்சீங்க பணம் கிடைக்கல வைக்கலன்னு சொல்லிட்டு சீதா சொன்னாங்க, என்னாச்சு அப்படிங்கிறாங்க. இப்படிங்கிறாங்க. ஓ இப்படிலாம் பண்ணுறாங்களா, உங்களுக்கு தொழில் போட்டிக்கு இப்படிலாம் பண்ணுறாங்க, ஆன்ட்டியும் சப்போர்ட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறாங்க. இப்போ அது இல்லை பிரச்சனை, அந்த சிந்தாமணி வந்து டெக்னிக்கலாக வந்து என் தொழிலை கெடுக்கிறதுக்கு இப்படி பண்ணிட்டான், ஆனால் நம்ம வந்து அவங்க முன்னாடி நம்ம இது பண்ணி ஆகணும், என்ன பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. மீனா நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. சுதி என்னாச்சா பண்ண முடியும், அந்த சிந்தாமணி குரலை நான் வந்து ஒரு வாட்டி என்கிட்ட ஃபோனில் பேசியில் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதை நான் உங்கள்கிட்ட போட்டு காமிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. போட்டு காமிக்கிறாங்க. இந்த குரலை உங்களால் பேச முடியுமா அப்படிங்கிறாங்க. அழகாக என்னால் பேச முடியும், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு மண்டபத்தினுடைய மேனேஜரு, ஒவ்வொரு கல்யாண மண்டபத்தினுடைய ஓனர் ஃபோன் நம்பர்லாம் வந்து ஃபுல்லாக எடுத்து வச்சுருக்காங்க. இந்த மண்டபத்துக்கெல்லாம் ஃபோன் பண்ணி நான் 10 நாள் வந்து வெளியூர் போகிறேன், இந்த 10 நாள் நடக்கக்கூடிய ஃபங்க்ஷன் எல்லாத்துக்குமே வந்து நான் சொல்கிற அளவுக்கு கொடுங்க, அவங்க வந்து நான் தான் வேலைக்கு வச்சுருக்கேன் அப்படின்னு மட்டும் நீங்கள் ஃபோன் பண்ணி சொன்னால் போதுமானது அப்படிங்கிறாங்க. அப்படியா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவ்வளவு மண்டபத்துக்கும் ஃபோன் நம்பர் எடுத்து ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க. நான் சிந்தாமணி பேசுகிறேன்,
நான் ஒரு ஆள் அனுப்புவேன். அவங்க தான் வந்து நான் வர்றது வரைக்கும் வேலைகள் எல்லாம் செய்வாங்க. வேலை ரொம்ப தெளிவாக இருக்கும் அப்படின்னு மட்டும் சொல்லிடுங்க அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி சொல்லிடுறாங்க. அப்போ எல்லா மண்டபத்துக்குமே மீனா மாஸ்க்கை போட்டு அட்வான்ஸு வாங்கிட்டு வந்துகிட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 8 ஃபங்க்ஷனுக்கு வரிசையாக ஆர்டர் ஆகிடுது. எல்லாருமே அட்வான்ஸை கொடுக்குறாங்க. அப்போது மீனா அங்கே வராங்க. வந்துட்டு ஸ்ருதி ரொம்ப நன்றி அப்படிங்கிறாங்க. மீனா ஒரே நாளில் 8 புக்கிங்னா அப்படிங்கிறாங்க. வரிசையாக 8 நாள் இருக்குது ஸ்ருதி, இந்த உதவி நான் மறக்க மாட்டேன். இப்போ அந்த அட்வான்ஸை வச்சு நான் கடனை பூரா கொடுத்துருவேன், சரிங்களா? இனிமேல் வந்து எல்லா கடைகள்லையும் சொல்லி நான் வந்து என்ன செய்வேன், அட்வான்ஸை போட்டு 8 ஆர்டரையும் நான் இது பண்ணிடுவேன். ஒவ்வொரு ஆர்டராக வரும்போது சமாளிச்சுப்பேன் அப்படிங்கிறாங்க மீனா. செம்ம மீனா அப்படிங்கிறாங்க. இங்கே சிந்தாமணியும் விஜயாவும் ஊர் பயங்கரமாக சுற்றிட்டு இருக்காங்க. அப்போது இங்கே சிந்தாமணியோட தம்பி இன்னும் ஆர்டரே வரலையே, அக்காலையும் தொடர்பு கொள்ள முடியலையே, 1 நாளாவது 2 நாளாவது 3 நாளாவது 4 நாளாவதுன்னு சொல்லி 8 நாள் ஆர்டரு மீனாவுக்கு போய்கிட்டு இருக்குது. அப்புறம் 9ஆவது நாள் வந்து மீனாவுக்கு ஒரு காலிங் வருது தனிப்பட்ட முறையில். 10ஆவது நாள் ஒரு ஆர்டர் வருது. வந்து எல்லாம் செஞ்சு சூப்பராக பண்ணி பணத்தெல்லாம் இது பண்ணிடுறாங்க. அப்போ சிந்தாமணி ஊருக்கு வந்த பிறகு என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மேனேஜர்ட்டையும் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. ஒரு வேலை கூட கொடுக்கல அப்படிங்கிறாங்க. என்னம்மா ஒரு வேலை கூட கொடுக்கலங்கிறீங்க? நீங்கள் அனுப்புன ஆளுக்கு தான் நாங்கள் வேலை கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறாங்க. நான் அனுப்புனேனா அப்படிங்கிறாங்க. ஏம்மா நீங்கள் ஃபோன் பண்ணி சொன்னீங்க, அந்த ஆளே நேரில் வந்துச்சு, அட்வான்ஸை கொடுத்தோம், வேலைலாம் ரொம்ப தெளிவாக பண்ணிட்டாங்களே அப்படிங்கிறாங்க. பேர் சொன்னாங்களா அப்படிங்கிறாங்க. பேர் உங்கள் ஆள் தான் சொன்னாங்கம்மா, நீங்கள் தானே பேசுனீங்க ஃபோனில், அப்புறம் என்ன எப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. நான் பேசுனேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணிக்கு ஒன்றுமே புரியல. உடனே இப்போ விஜயம்மா உங்கள் மருமக வந்து எங்கே இருக்கா அப்படிங்கிறாங்க. வீட்டில் சமையல் பண்ணிகிட்ருக்கா அப்படிங்கிறாங்க. அம்மா சமையல் தான் பண்ணிகிட்ருக்காம்மா, யார் தான் வேலை செஞ்சுருப்பா, ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி ரொம்பவே குழப்பத்தில் இருக்காங்க. அப்போ சரி மாஸ்டர் நான் ஃபோனை வைக்கிறேன்னு வச்சிடுறாங்க. இவங்க பேசுகிறத மீனா நல்லாவே கேட்டுக்கிறாங்க. உடனே வெளில வராங்க, வீட்டுக்குள்ளேயே வந்து முத்துக்கு கால் பண்ணால் எங்கே இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. கார் ஸ்டாண்டில் அப்படிங்க, கொஞ்சம் கார் எடுத்துவாங்க, வாடகை தந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. எதுக்கு மீனா அப்படிங்கிறாங்க. வாங்குங்க அப்படிங்கிறாங்க. அதனால மீனா கார் எடுத்துகிட்டு போய் சிந்தாமணி வீட்டு முன்னாடி இறங்கி வீட்டுக்குள்ளே போகிறாங்க. என்ன மேடம் நல்லா இருக்கீங்களா, 10 நாள் நல்லா டூர் சுற்றி பார்த்துருந்தீங்களா அப்படிங்கிறாங்க. ஏய் பேருடி, என் வேலையை யாரோ எடுத்துட்டாங்கன்னு கடுப்பில் இருக்கேன் அப்படிங்க. யாரோ இல்லை ஐயா மாஸ்டர், நான் வந்து உங்கள் வேலையை தான் நான் எடுத்திருக்கேன். எங்கள் வீட்டில் உள்ள ஒரு பை வைக்கிங்க எங்கள் மாமியாரை, நாங்கள் வைக்க மாட்டோமா என்ன? அதுக்குள்ளே வேலை தான். நான் ஒரு கல்யாண மண்டபத்தில் 2 லட்ச ரூபாய்க்கு வேலை செய்தேன். அந்த பணத்தை வந்து கல்யாண மண்டபத்துக்கு நன்கொடை கொடுக்குற மாதிரி ரெடி பண்ணுறீங்க. ஏன் நீங்கள் 10 நாள் டூர் போயிருக்கீங்க, அதெல்லாம் எனக்கு சாதகமாக பயன்படுத்த மாட்டேன்னா 10 நாள் வேலை செஞ்சுட்டேன். இப்போ 10 நாள் சூப்பராக வேலை செஞ்சிட்டோம்ல, இந்த 10 மண்டபத்துலேயும் என்னை தவிர யாரும் கூட மாட்டாங்க. அப்படி பண்ணியும் வச்சுட்டேன். குறைஞ்ச விலையிலையும் பண்ணிட்டேன், நல்லாவே பண்ணிட்டேன் அப்படின்ட்டு ஒரு கால் வருது. ஹலோ அப்படிங்கிறாங்க. மீனா வேலை செஞ்சு கொடுத்து அதே மண்டபத்தில் வந்து காலிங் வருது. சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. நீங்கள் சூப்பராக பண்ணியிருக்கீங்க, நீங்கள் மட்டும்தான் பண்ணணுங்கிறாங்க. சிந்தாமணி பண்ணுறாங்களா இல்லை நீங்கள் தனியாக எடுத்து பண்ணுறீங்களா அப்படிங்கிறாங்க. அவங்க தான் எங்கள் பாஸு, அவங்களுக்கு வயசாகிடுச்சு, தொழில் பண்ண முடியாதுன்னு என்கிட்ட கொடுத்துட்டாங்க. இனிமேல் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நான் தான் பண்ணுவேன் அப்படிங்கிறாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சுருந்தாங்க. நான் வரேன், அட்வான்ஸ் வாங்க வரேன் அப்படிங்கிறாங்க. பார்த்தீங்களா சிந்தாமணி அம்மா, உங்கள் ஆர்டர் எல்லாமே எனக்கு தான் இன்னும் வரும், இன்னும் அவ்வளோதான், தெரிச்சு தான் விடுவீங்க அப்படிங்கிறாங்க. உடனே ஏய் அப்படிங்கிறாங்க. பிபி அப்படின்னு சொல்லிட்டு முத்துவாங்க, மீனா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மண்டபத்தில் போய் ஆர்டர் வாங்குறாங்க. மீனா சொன்ன மாதிரியே எல்லா மண்டபத்துலேயுமே மீனாவை மறுபடியும் கூப்பிட்றாங்க. எல்லா பக்கமுமே ஆர்டர் வாங்குறாங்க. இந்த சிந்தாமணியால் ஒன்றுமே செய்ய முடியல. அப்போ மாஸ்டர் கூப்பிட்டு, மாஸ்டர் நம்ம ஊருக்கு போன கேப்பில் மீனா ஏதோ பண்ணியிருக்கா அப்படிங்கிறாங்க. உடனே அவ்வளோ பெரிய ஆர்டர்லாம் எப்படி பிடிச்சா வச்சா, நீங்கள் தான் வந்து எல்லா மண்டபத்துலையும் பேசிட்டீங்களே அப்படிங்கிறாங்க. நான் தான் வந்து பேசினேன் வச்சேன்னு சொல்கிறாங்க. அது என்னன்னு தான் எனக்கு புரியவே இல்லை, நான் யார்கிட்டையுமே பேசலை அப்படிங்கிறாங்க. உடனே சிந்தாமணியம்மா எனக்கு ஒன்று மனசில் படுது அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. என் வீட்டில் அந்த பணக்கார பைத்தியம் ஒன்று இருக்குது சுருதின்னு சொல்லிட்டு, அது பல குரலில் பேசும். என்ன அந்த பிள்ளைய வச்சு இவங்க பண்ணாலும் பண்ணியிருப்பாங்க, அவங்க குரலே பேசியிருப்பாங்க. ஓ அப்படியா, அந்த பெரிய அதிகாரியோட மகன் ஒரு வீட்டில் இருக்காங்க அதுவா அப்படிங்க அம்மா அப்படிங்கிறாங்க. பார்த்தீங்களா மாஸ்டர், உங்கள் வீட்டில் இருந்தே உங்கள் மருமகள் இப்படி பண்ணிருச்சு, நான் உங்களுக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனால் வந்து உங்கள் மீனாவும் உங்கள் மருமகளும் எப்படி பண்ணுறாங்க, அவங்க 2 பேரும் பண்ணது சரியே கிடையாது, இப்போ என்ன பண்ணலாம் மாஸ்டர் அப்படிங்கிறாங்க. உடனே எனக்கு ஒன்றும் தெரியல, இந்த குரல் மீனா மாதிரியே பேசுகிற குரலை வச்சு எதுவும் பண்ணிட வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. அப்படியா சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு நேராக சிந்தாமணி வந்து சுருதியை பார்க்க போகிறாங்க. எம்மா நல்லா இருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. உங்களை பார்க்க எனக்கு தெரியலையே அப்படிங்கிறேன். நீ எப்படி தெரியும், என் குரலில் பேசுகிறீங்க வைக்கிறீங்க, நான் இனி உங்களுக்கு தெரியலையா, நான் தான் சிந்தாமணி அப்படிங்கிறாங்க. இங்கே ஒரு மாதிரி ஆயிடுறாங்க சுருதி. நம்ம பேசணும் தெரிஞ்சு போச்சு போலையா அப்படின்னு சொல்லிட்டு, எம்மா நீ தான் பேசினேன் வச்சேன்னு சொல்லிட்டு எனக்கு
நம்பத்தகுந்த தகவல் வந்துருச்சு. என்ன, நீ என் குரல்லே பேசி மீனாவுக்கு வேலையை எடுத்து கொடுத்துருக்க. இப்போ எனக்கு நீ ஒரு உதவி செய், உனக்கு நான் எவ்வளோ தரணும்? நீ பெரிய பணக்கார வீட்டுக்குள்ளே தான் மாதம் 1,00,000 சம்பளத்துக்கு வேலை பார்க்க. நீ 5 மாதம் வேலை பார்க்காமே நான் 5 மாதம் சம்பளம் தரேன், 5,00,000 தரேன். நீ ஒரே ஒரு ஃபோன் பண்ணி எனக்கு எந்த வேலையுமே செய்ய முடியல அப்படின்னு சொல்லி அந்த 10 மண்டபத்துக்கு ஃபோன் அடித்து சொல்லி சிந்தாமணி அம்மாட்டே கொடுத்துருங்க அப்படின்னு மட்டும் மீனா குரலில் சொல்லணும். அப்படின்னு சொல்லிட்டா ஒரு பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. உன்னை இங்கே பாருங்கள் மேடம், நீங்கள் என்ன பண்ணாலும் நான் மேனேஜ் பண்ண முடியும், அதெல்லாம் பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. மீனாவுக்கு என்ன மட்டும் பண்ணீங்க அப்படிங்கிறாங்க. ஏன் மீனாவுக்கு நீங்கள் ஆப் வைக்கணும்னு நினச்சிங்க, மீனா உங்களுக்கு ஆப் வச்சாங்க, அவ்வளோதான், நீ போயிட்டே இருங்க அப்படிங்கிறாங்க. உடனே இல்லை நீ பண்ணலன்னா அவ்வளோதான் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. பின்னாடி பார்க்குறாங்க, முத்து மீனா இருக்கிறாங்க. உடனே உங்களுக்கு எப்படி மூக்கு வச்சுச்சு அப்படிங்கிறாங்க. நான் முத்துக்கும் மீனாவுக்கும் ஃபோன் பண்ணிட்டு தானே வந்து கான்ஃபரன்ஸில் போட்டு தானே வந்து உங்கள்கிட்ட பேசிகிட்டே இருக்கேன் அப்படிங்கிறேன். அப்படியா அப்படின்ட்டு முடிக்குவாங்க. முத்து சொல்கிறாங்க, அம்மாங்க பாருங்கள், ஒழுங்கு மரியாதை அவங்க வேலையை மட்டும் பாருங்கள், தேவை இல்லாமல் எதையாவது பண்ணுதா இருந்தால் நல்லா இருக்காது அப்படிங்கிறாங்க. உடனே முத்து, உன் பொண்டாட்டியை ஒழுங்காக வை, அவள் வந்து என் வேலையை பூரா கெடுக்கா அப்படிங்கிறாங்க. அம்மா யார் வேலையும் யாரும் கெடுக்க முடியாது சரிதானா, நீங்கள் மீனை வந்து தொழிலே பண்ணக்கூடாது, நீங்கள் மட்டும் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்க. ஆனால் மீனை அதெல்லாம் தகர்த்து எரிஞ்சிட்டு இன்றைக்கி வேலை பார்த்துட்ருக்கா சரிதானா. புதுசாக வேலை பார்க்குறவங்க, பழைய வேலை செய்கிறவங்க வந்து வாழ்த்தணும். நீங்கள் வந்து வேலையை கெடுக்குன்னு நினைக்கிங்க, அதனால தான் நீங்கள் கெட்டு போகிறீங்க சரிதானா. மீனாக தொழில் திறமையாக எல்லாம் பண்ணிகிட்டே இருப்பான் சூப்பராக. இப்போ நீங்கள் கொடுத்த ஆர்டர் மாதிரியே மீனை வாங்கி செஞ்சாலும் எந்த வேலையும் அவன் குறை வைக்கல. மீனா வேலையை பார்த்துட்டு இவங்க மட்டும்தான் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு 8 மண்டபம் ரெகுலராக மீனாக பண்ணிகிட்டு இருந்தா. உங்கள் புண்ணியத்தில் ஒரு 10 மண்டபம் 18 மண்டபம், இந்த சிட்டியில் இருக்க 18 மண்டபமும் மீனாவை தாண்டி வேலை போகாது. இப்போ நீங்கள் வேலை எடுத்து செய்யணும்னா அந்த சிட்டியை தாண்டி வெளியே போய் தான் செய்யணும், வேறு வாய்ப்பு இல்லை உங்களுக்கு அப்படிங்கிறாங்க. மீனா நீ விட மாட்டேன்டி அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, நீங்கள் மீனாவிட்டு இருந்தீங்க அப்படின்னா இருக்க வேலையும் பேரும் பார்த்துக்கோங்க. உங்கள் டெக்கரேஷன் பொருட்களை வந்து ஏதாவது வந்து கொடுக்கணும், யாருக்காவது இப்போ வேலை செய்யறவங்களுக்கு கொடுக்கணும், எனக்கு அந்த பொருள் வச்சு வேஸ்ட்டு எனக்கு ஏதாவது வேலையே இல்லைன்னு நினச்சிங்கன்னா என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி வச்சுங்க கொடுக்குறாங்க. உன் புருஷனுக்கு ரொம்ப தும்புறு தான், உனக்கும் தும்புறு தான், அவன் புருஷனுக்கு சப்போர்ட்டை தான் நான் ஆடிட்டுருக்கேன், நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. நேராக ஒரு இடத்துக்கு ஃபோன் பண்ணி விஜயா வர சொல்கிறாங்க. அந்த முத்து மீனாவை பிரிக்கணும், அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. அது வாய்ப்பில்லை சிந்தாமணி, நான் எவ்வளவோ பண்ணி பார்த்துட்டே நடக்கலை அப்படிங்கிறாங்க. நடக்கும் அப்படிங்கிறாங்க. எப்படி நடக்கும் அப்படிங்கிறாங்க. ஒன்று கேள்விப்பட்டீங்களா அப்படிங்கிறாங்க. என்ன ஒன்றும் கேள்விப்படலையே அப்படிங்கிறாங்க. உங்கள் பையன் முத்துக்கும் ஒரு அருணுங்கிற ஒரு போலீஸ்காரனுக்கும் பிடிக்கவே பிடிக்காது அப்படிங்கிறாங்க. அப்படியே அந்த விஷயம் எனக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆமாம், அவன் தங்கச்சி வேறு மீனா தங்கச்சி தான் வந்து அந்த பையன் விரும்புதான். அந்த பையனுக்கு மட்டும் அந்த பொண்ணை கட்டி வச்சிட்டோம்னா அந்த முத்துக்கும் மீனா அந்த பையனுக்கும் பயங்கரமாக சண்டை வரும். சண்டை வரும்போது எப்படி என் தங்கச்சி மாப்பிள்ளையா நீங்கள் கை வைப்பீங்க அப்படின்னு சொல்லி மீனா கேட்பான். என்ன மீனா கேட்கும்போது அவங்களுக்குள்ள பிரிவினை வந்துடும். முத்து வந்து மீனா விட்டு தூர போயிட்டான்னா அந்த தொழிலில் அவளுக்கு சப்போர்ட் பண்ண ஆளே இருக்காது. என்ன தொழிலில் அவன் பண்ணும்போது பக்கத்துணையாக அவன் தான் இருக்கான் அப்படிங்கிறாங்க. ஓ இது எனக்கு தெரியாமல் போச்சே, வாங்க அவங்க வீட்டில் போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அங்கே போய் பேசுகிறாங்க. அருண் வீட்டில் போய் இந்த மாதிரி நீங்கள் வந்து சீதா விரும்புகிறீங்க வைக்கிறீங்க எல்லாமே தெரியும் அப்படிங்கிறாங்க. இங்கே அருண் அம்மா எனக்கு ஒன்றும் புரியல, சீதாங்கிறது பொண்ணு எங்கள் வீட்டுக்கு வரும் போங்க, என்ன இப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. அம்மா அப்போ உங்களுக்கு தெரியாதா அப்படிங்கும்போது, அம்மா சாரிம்மா உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன், நான் வந்து சீதாவை ரொம்பவே விரும்புகிறேம்மா அப்படிங்கிறாங்க. என்கிட்ட சொல்லியிருந்தேன் நான் கூட அந்த பொண்ணுகிட்ட பேசியிருப்பேனே அப்படிங்கிறாங்க. நான் பேசியெல்லாம் இது பண்ணிட்டேம்மா, அந்த பொண்ணுக்கும் விருப்பம் இருக்குது, ஆனால் அவங்க வீட்டில் போய் நம்ம பொண்ணு கேட்கணும் தான் எப்படி உங்கள்கிட்ட சொல்லணும்னு தெரியாமல் இருந்தால் இவங்க வந்து சொல்லிட்டாங்க அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க வீட்டில் சம்மதிக்க மாட்டாங்க, அதுபோக அந்த வீட்டில் ஒருத்தன் வந்து வேண்டாத வேலை செய்ய ஒரு மருமகன் இருக்கான், அவன் கல்யாணம் முடிக்க விட மாட்டான், அவனுக்கும் உங்களுக்கும் பிடிக்காது அப்படிங்கிறாங்க. உடனே அருண் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. முத்துன்னு ஒரு டிரைவர் வந்து உங்கள்கிட்ட எதுக்கு வந்தாலும் வம்பு பண்ணிகிட்டு இருக்காங்களா, அவன் குழந்தைய தானே அது அப்படிங்கிறாங்க. இங்கே அருணுக்கு பயங்கர ஷாக், அவன் குழந்தையாவா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. ஆனால் அவன் வந்து உங்களுக்கு சம்மதிக்க மாட்டான், அதனால் நம்ம சொல்லுறது மாதிரி தான் நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. அந்த பொண்ணை வந்து வர சொல்லுங்கள், வர சொல்லிட்டு நீங்களே தாலியை கட்டிடுங்க அப்படிங்கிறாங்க. உடனே ஏம்மா அதெல்லாம் தப்புமா அப்படின்னு சொல்லி அருணம்மா சொல்கிறாங்க. இல்லைம்மா 2 பேர் விரும்புகிறாங்க, அவங்க மச்சானுக்கும் இவனுக்கும் ஆகாது, இவர் வேலைக்கும் அவன் ஆப் வைக்கிறதுக்கு முத்து என்னெல்லாமோ பண்ணியிருக்கான். என்ன இந்த கல்யாணத்தை கெடுக்கிறதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவான். என்ன இந்த சிந்தாமணி அம்மா வந்து நல்ல தொழில் பண்ணிகிட்டு இருந்தாங்க, மீனா வச்சு தொழிலை கெடுத்தது எல்லாமே அவன் தான். இன்றைக்கி இந்த சிந்தாமணி அம்மா வேலை இல்லாமல் இருக்காங்க, நாளைக்கு உங்கள் வாழ்க்கையெல்லாம் பண்ணிடுவான் அந்த முத்து, அதனால் நீங்கள் சீதா வர சொல்லி கல்யாணம் முடிச்சிருங்க வச்சுருங்க அப்படிங்கிறாங்க. உடனே சீதாவுக்கு கால் பண்ணுறாங்க. சீதாவுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி
எங்கள் அம்மாவை நீ அர்ஜென்ட்டாக பார்க்கணுங்கிறாங்க, வந்துட்டு போ அப்படிங்கிறாங்க. சீதா வராங்க. வந்தோடனே ஏம்மா என் பையனை உனக்கு பிடிச்சிருக்காம்மா அப்படின்னு கேட்கும்போது சீதா கவுந்துட்டு என்னங்கிறாங்க. உடனே சொல்லும்மா உனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிங்கிறாங்க. பிடிச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. சரிம்மா உங்கள் வீட்டில் வந்து பொண்ணு கேட்டால் தருவாங்களா அப்படிங்கிறாங்க. தெரிலம்மா அப்படிங்கிறாங்க. நான் கேட்குறேன் அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படிங்கிறாங்க. உடனே அருண் சொல்கிறாங்க, ஏம்மா அவங்க மச்சானை பற்றி கேளும்மா அப்படிங்கிறாங்க. ஏம்மா முத்துங்கிறது உங்கள் மாமாவா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அவங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறாங்க. அவனுக்கும் அருணுக்கும் ஏற்கனவே ஆகாது, அதனால் வீட்டில் வந்து பொண்ணு கேட்டால் சரியாக வராது. உங்கள் சொந்தக்காரங்க கூட வந்து நான் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போகிறாங்க அப்படிங்கிறேன். எங்கள் சொந்தக்காரங்களா? எங்கள் சித்தியா அப்படிங்கிறாங்க. அவங்க உங்கள் சித்தியா வேறு ஏதோ முறை சொன்னாங்க, அவங்க சப்போர்ட் பண்ணுறேன் கல்யாணத்தை முடிச்சு வைப்பேன்னு சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. அவங்க பேர் சொன்னாங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம் விஜயான்னு சொன்னாங்க. அவங்க வந்து விஜயாங்கிறது அப்படின்னு செய்தி சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் அது எங்கள் அத்தை அப்படிங்கிறாங்க. அவங்க என்ன கல்யாணம் முடிச்சு வைக்கிறாங்களா? இதில் ஏதோ பிள்ளைங்க இருக்குது அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்கிற? உன் மேலே ரொம்ப பாசமாக சொன்னாங்க, உங்கள் மாமா ரொம்ப கோவக்காரரு, அவர் வந்து உங்களுக்கு கல்யாணம் முடிய விட மாட்டார், அதனால் நீங்கள் தான் வந்து அந்த பொண்ணை வர சொல்லி இங்கேயே கல்யாணம் முடிச்சு வைங்கன்னு சொன்னார். அதுக்கப்புறம் வரதை நாங்கள் பார்த்துக்குறோம், பேசி ஒழுங்கு பண்ணிக்கிறோன்னு வேறு சொன்னாங்களே அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா எங்கள் அத்தை வந்து எங்களுக்கு வேண்டாதுதான் சொல்லணும். எங்கள் மாமா வந்து கோவக்காரர் தான், ஆனால் வந்து அவர் தப்பாக ஏதாவது இருந்தால் மட்டும்தான் இது பண்ணுவார் அப்படிங்கிறாங்க. உடனே நான் வந்து என் டூட்டி தான் பார்த்தேன், பார்க்கும்போது உங்கள் மாமா இப்படி பண்ணார் அப்படிங்கிறாங்க. நீங்கள் பண்ணது சரியாங்க, ஃபைன் போடணும்னா ஃபைன் மட்டும்தான் போடணும். நீங்கள் சொல்லுறது வச்சு பார்க்கும்போது நான் சொல்கிறேன், எங்கள் மாமா என்கிட்ட சொல்லிக்கிட்டது இல்லை, ஆனால் இப்படி நடந்துச்சுன்னு தெரியும், நான் நீங்கள் தான் பண்ணீங்கன்னு தெரியாது. நீங்கள் வண்டியை கொண்டு போனது நான் கோவத்தில் பண்ணேன் அப்படிங்கிறாங்க. எங்கள் மாமா ஏதோ கோவத்தில் பண்ணிட்டாங்க, நீங்கள் வந்து உரிமையாக வந்து பொண்ணு கேளுங்க வீட்டில் என்ன, எங்கள் மாமாட்ட நான் புரிய வைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே சீதா கிட்ட அருண் அம்மா சொல்கிறாங்க, நீ சொல்லுறது சரிதாம்மா. அருண் அவங்க 2 பேரும் எங்கள் குடும்பத்தை பிடிக்காம என்னத்தையே சொல்லிட்டு போகிறாங்க, அவங்க சொல்கிற மாதிரி நான் பண்ணணும், நம்ம வேலைக்கும் இடைஞ்சலாயிரும், நம்ம வீட்டுக்கும் சரி இருக்காதுடா, நம்ம பேசாமல் ஒன்று செய்வோம், முதல்ல அந்த முத்துட்டையும் மீனாட்டையும் பேசுவோம் அப்படிங்கிறாங்க. அம்மா நான் வந்து பேசணும்னு தெரிய வேண்டாம், நான் கிளம்புறேன்னு சொல்லி சீதா அவசரமாக கிளம்பிடுறாங்க. இல்லைம்மா அவன்கிட்ட போய் பேசணுமா அப்படிங்கிறே. சீதா நல்ல பொண்ணுடா, அதுபோக அந்த பையனை பற்றி நம்ம தவறான புரிதலில் இருக்கணுமோ தெரியல, முதல்ல என்னை கொண்டு அந்த முத்தை பார்க்க சந்திக்க வை அப்படிங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லி அந்த கார் ஸ்டாண்டில் கொண்டு விடுறாங்க. அப்பா அங்கே முத்துனா யாருப்பா அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம நந்தாம்மா அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் தம்பியை மட்டும் தனியாக பேசணும் அப்படிங்கிறாங்க. சொல்லுங்கம்மா அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைப்பா, உங்கள் இப்போது குழந்தைகளை வந்து என் பையனுக்கு ரொம்பவே நல்லா பிடிச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. அப்படியாம்மா ரொம்ப சந்தோஷமாக, நல்லாவே வளர்த்துருக்காங்க, நல்லா படிக்க வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என் பையன் யாருன்னு தெரிஞ்சால் நீங்கள் பொண்ணு தருவீங்களான்னு தெரில அப்படிங்கிறாங்க. ஏம்மா நல்ல பையனாக தான் யாருனா கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. என் அருண் வழிவாப்பா அப்படிங்கிறாங்க. காரை விட்டு இறங்கி வராங்க. அருணை பார்த்தோன்னா பயங்கரமாக டென்ஷன் ஆகி இவனா அப்படிங்கிறாங்க. உடனே மரியாதையை பேசிட்டா அப்படிங்கிறாங்க. டேடி அருண் கொஞ்சம் பொருடா அப்படிங்கிறாங்க. என்னம்மா என் தேவையில்லாமல் வந்து பேசிகிட்டு இருக்கீங்க, சீதாவை நாங்கள் பொண்ணு கொடுக்கல அப்படிங்கிறாங்க. தம்பி அதெல்லாம் தெரிஞ்சு தான் நாங்கள் வந்திருக்கோம், நீங்கள் 2 பேருமே வந்து முதல் போக்கில் இருக்கும்போது அவங்க 2 பேர் வாழ்க்கையும் நல்லா இருக்காது, அவங்க 2 பேரும் விரும்புகிறாங்கப்பா, 2 பேர் கோவத்தையும் மறந்துட்டு அவங்க வாழ்க்கைக்கு நல்லது ஏதாவது பண்ணுப்பா அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்கிறீங்க, சீதாவும் இந்த அருணை விரும்புகிறாங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா 2 பேரும் விரும்புகிறாங்க, வீட்டில் வந்து பொண்ணு நேருங்கன்னு சொல்கிறாங்க, நீங்கள் தான் அங்கே எல்லாமே பண்ணணுமா, அதனால் உங்கள்கிட்ட முடிவு எடுவாங்காமல் நான் அங்கே போக முடியாதாப்பா, அதான் கேட்க வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஏம்மா எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது, என் வீட்டம்மா வர சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி மீனாவை கார் ஸ்டாண்டுக்கு வர சொல்கிறாங்க. இனி என்ன நடக்கும் இந்த சீதா வாழ்க்கையில், சீதாவுக்கும் அருணுக்கும் கல்யாணம் பேசுவாங்களா, இல்லை இந்த சம்மந்தம் சரி வராது அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்புவாங்களா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.